இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் எடுத்திருக்கின்ற அறிவிப்பில் எங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற எரிபொருள் விலைகளை பார்க்கும்போது மீண்டும் கடந்த காலத்துக்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முதல் சென்று வந்த உணர்வு இப்பொழுது ஏற்படுகிறது. கடந்த காலங்களில் எரிபொருள் நெருக்கடியில் இலங்கை சிக்கி இருந்த வேளையில் எவ்வளவு பெரிய விலை அதிகரிப்பு ஏற்பட்டதோ அதே போல இப்போது இருக்கின்ற இந்த ஹோர்முஸ் நீரிணை விடயம், மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற தாக்குதல்கள் காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டிருந்தது. நேற்று இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது இலங்கையிலே எரிபொருள் விலை எதிர்காலத்தில் அதிகரிக்கும், அது எண்ணெயின் விலை உலக சந்தையில் அதிகரிக்கின்ற $1 இலங்கையிலே $2 அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட அதிகரிப்பை நாங்கள் உண்மையில் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது உண்மை. அதுக்கு முதல் இன்று கனியவள கூட்டுத்தாபனத்தினால் விடுக்கப்பட்ட ஒரு அறிவித்தலின் அடிப்படையில் எங்களுக்கு வாராந்த ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டன என்ற விடயம் வெளியிடப்பட்டது. மோட்டார் சைக்கிள் முதல் பேருந்துகள், கார்கள் அத்தனைக்கும் வாராந்த ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. அந்த வாராந்த ஒதுக்கீடுகளின் அதிகரிப்புக்கு பிறகு இப்பொழுது இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்த அதிர்ச்சி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்று நள்ளிரவு, அதாவது 21ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது 22ஆம் தேதி அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து நாங்கள் எரிபொருளை இந்த விலையிலே தான், இந்த புதிய விலையிலே தான் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 92 ஆக்டேன் ரக பெட்ரோலின் விலை இப்பொழுது $81 அதிகரிக்கப்பட்டு புதிய விலை $398. 95 ஆக்டேன் ரக பெட்ரோலின் விலை $90 அதிகரிக்கப்பட்டு புதிய விலை $455. ஓட்டோ டீசலின் விலை $79 அதிகரிக்கப்பட்டு புதிய விலை $382. சூப்பர் டீசலின் விலை $90 அதிகரிக்கப்பட்டு புதிய விலை $443. மண்ணெண்ணெயின் விலை $60 அதிகரிக்கப்பட்டு புதிய விலை $255 என்று இப்போது அறிவிக்கப்படுகிறது. எனவே இது நிச்சயமாக மக்களுக்கு பெருஞ்சுமையாக அமையக்கூடிய ஒரு விடயம். அதே போல இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பினால் நிச்சயமாக பொருட்கள், சேவைகள் பலவற்றின் விலைகளும் அதிகரிக்கும் என்பதும் நாம் அனைவரும் ஊகிக்கக்கூடிய ஒன்று. பேருந்து கட்டணங்கள், முச்சக்கர வண்டி கட்டணங்கள் மட்டுமல்லாமல் உணவு பதார்த்தங்கள் தொடக்கம் அத்தனை விலைகளும் அதிகரிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. போதாக்குறைக்கு இந்த மாத இறுதியிலே மின்சார கட்டணங்களின் மீளாய்வு குறித்தும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானிக்கப் போகிறது என்பது எங்களது தலையிலே விழுந்த மிக பெரும் அடி. இன்று நள்ளிரவோடு எரிபொருள் ஒதுக்கீடு மீண்டிரப்பப்படுகின்ற வேளையில் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன. அதிலே கார்களுக்கு 10 லிட்டர் அதிகரிக்கப்பட்டு புதிய ஒதுக்கீடு 25 லிட்டர், முச்சக்கர வண்டிகளுக்கு 5 லிட்டர் அதிகரிக்கப்பட்டு புதிய ஒதுக்கீடு 20 லிட்டர், மோட்டார் சைக்கிள்களுக்கு 3 லிட்டர் அதிகரிக்கப்பட்டு புதிய ஒதுக்கீடு 8 லிட்டர், அதுபோல பஸ்களுக்கு 40 லிட்டர் அதிகரிக்கப்பட்டு புதிய ஒதுக்கீடு 100 லிட்டர், வேன்களுக்கு 10 லிட்டர் அதிகரிக்கப்பட்டு புதிய ஒதுக்கீடு 50 லிட்டர், தேனிய வாகனங்களுக்கான ஒதுக்கீடு 15 லிட்டர் அதிகரிக்கப்பட்டு புதிய ஒதுக்கீடு 40 லிட்டராக இருக்கும். லோரிகள், பார ஊர்திகளுக்கும் விசேட தேவைக்குரிய வாகனங்களுக்கும் ஒதுக்கீட்டில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினால்.